அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் நம் அனைவருக்கும் இனிய நாளாக மலரட்டும். இன்றைக்கி பள்ளியிலிருந்து வரும்பொழுது ஒரு சம்பவம், ஒரு சிறுகதையை ஞாபகப்படுத்தியது. அதுதான் மலேசிய எழுத்தாளர் கே பாலமுருகன் அவர்கள் எழுதிய நீர்ப்பாசி. என்னுடைய வகுப்பறையில் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் அடிக்கடி கழிப்பறைக்கு போகணும்னு அனுமதி கேட்பார். ஒரு நாளைக்கு குறைந்தது 6-7 தடவை கேட்பார். இன்றைக்கும் அப்படி தான் கேட்டார். உடனே எனக்கு இந்த நீர்ப்பாசி, இந்த தேவதைகளற்ற வீடு என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து நீர்ப்பாசி கதை ஞாபகத்துக்கு வந்தது. இந்த கதையில் தனக்கோடி என்ற சிறுவன் அடிக்கடி அவங்க வகுப்புலேயும் ஆசிரியர்கிட்ட செகு உஸ்ஸு அந்த சொல்ல தான் அவர் பயன்படுத்தி எழுதியிருக்காரு. அடிக்கடி அனுமதி கேட்பாராம் கழிப்பறைக்கு செல்ல. இதுவே அந்த வகுப்பறையில் அவரை கேலியும் கிண்டலும் செய்யறதுக்கான காரணங்களாக அமைஞ்சது. தனக்கோடி என்பவர் கருத்த உடல் கொண்டவர். விட்டமின் குறைபாடு காரணத்தினால உடலில் அங்கங்கே வெண்மை படிந்திருக்கும். இதுவே அவரை இன்னும் மேலும் கேலிக்கு ஆளாக்கும். அந்த வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் என்ன சொல்லுவாங்களாம், கருப்பு ரோபோ சிங்கிச்சா, உசுக்காரன் சிங்கிச்சா இப்படி வடைச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு இந்த கதையில் எழுதியிருப்பார். ஆனால் தனக்கோடிக்கு இது பெரிய விஷயமா இருக்காது. அவரை கலாய்க்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை கேலியும் கிண்டலும் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அது அவருக்கு ஒரு சந்தோஷம். மற்றவங்க முன்னிலையில் அவர் அப்படியே பெருமையாக காட்டிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு உட்காருவாராம். அவரை கழிப்பறைகளை விட்டு பூட்டிடுவாங்களாம். பூட்டிட்டு தாழ்பாலிட்டு போயிடுவாங்க. கழிப்பறைக்குள்ளே சிறுநீர் வாடை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அதை எதையுமே பொருட்படுத்தாமல் தனக்கோடி அந்த கழிப்பறைக்குள்ளே அமர்ந்திருந்தார். ஏன்னா அவரோட சிந்தனை அங்கே இல்லை. எப்போ பள்ளிவிடம், எப்போ வீட்டிற்கு போய் நேரே வாழைத்தோப்புக்குள்ளே இருக்கின்ற குளத்தில் போய் நீந்தணும். தனக்கோடி நீச்சலில் கெட்டிக்காரன். இந்த கதையில் படிக்கும் பொழுது நீச்சல் அடிப்பது அவருக்கு மிகவும் பிடித்தமானதொன்று என்பது தெரியும். அந்த தாமரை குளத்துக்குள்ளே குதித்து விளையாடுவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைத்தோப்பு நடுவதற்கு முன்பே அங்கே இருந்த சிறு குளம். அந்த குளத்தில் உள்ள நீரை தான் வாழைத்தோப்புகளுக்கும் மற்றும் அங்கே இருக்கிற எலுமிச்சை மரங்களுக்கும் நீராக பாய்ச்சினார்கள். வாழைத்தோப்பினை பராமரித்து கொள்வது, பாதுகாத்து கொள்வது தனக்கோடியுடைய உறவினர், தூரத்து சொந்தக்காரர் தேவராஜன் மாமான்னு அவர் கூப்பிடுவார். இந்த தேவராஜன் இருக்கும்போதெல்லாம் தனக்கோடி தைரியமாக தோப்புக்குள்ளே போவார். அவர் கூட பேசி விளையாண்டுட்டு இருப்பார். பாட்டு பாட சொல்லுவாராம், பாட்டு பாடுவாராம். அருகில் இருக்கிற கொட்டகைக்கு தனக்கோடியை கூட்டிகிட்டு போயிடுவார் தேவராஜன். தனக்கோடி அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசின பிறகு நேரே குளத்திற்கு போய் நீந்த ஆரம்பித்து விடுவான். அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற வாழைத்தோப்புகளுக்கு இடையே அஸ்கார்காரனுங்க ஒளிஞ்சிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு துப்பாக்கியில் சுட்டுட்டு விளையாண்டுட்டு இருப்பாராம். பள்ளிக்கூடத்தில் இவரை பாடாப்படுத்துகிற மாணவர்கள் விமல், ஷர்வின், யமுனா இப்படிப்பட்ட அவருக்கு தொந்தரவு கொடுக்குற மாணவர்களை அந்த வாழைத்தோப்புக்குள்ளே ஓட விட்டு இவர் துப்பாக்கியால் சுடுவார். அது மட்டும் இல்லை, அவனை அடிக்கடி தொந்தரவு பண்ணுற ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார். அவரையும் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே விட்டு துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு இருப்பாராம். ஏன்னா பல வேளைகளில் அந்த வகுப்பறையில் ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா தனக்கோடியை தான் கை காட்டுவாங்களாம். ஆசிரியரும் புத்தக பைய துளாவி பார்ப்பார். எந்த ஒரு பொருளும் கண்டுபிடிக்க முடியாதாம், ஏன்னா இவர் எடுக்க மாட்டார். இப்படி பல முறை அவருடைய புத்தக பைய துளாவி பார்ப்பாங்களாம். அதனாலேயே அந்த ஆசிரியரையும் இந்த வாழைத்தோப்புக்குள்ளே ஓட விட்டு துப்பாக்கியில் சுடுவாராம். வழக்கம் போல் அன்றும் பள்ளி முடிந்து நேரே வீட்டிற்கு சென்று அம்மா சமைத்து வைத்த மீனே இல்லாத மீன் கறின்னு போட்டிருப்பாங்க, வறுமை நிறம் இல்லையா, சாப்பிட்டு விட்டு நேரே வாழைத்தோப்புக்கு வந்துடுவார். பிறகு கொட்டகைக்கு சென்று அங்கே தேவராஜ மாமா இருக்காரா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு குளத்தில் இறங்குவார். தனக்கோடியுடைய அப்பா வேலை முடிந்து அந்த பாதை வழியாக தான் வீட்டுக்கு போவார். வீட்டிற்கு போகிற நேரத்தில் அவருடைய மோட்டரை நிப்பாட்டி தனக்கோடி சத்தம் போட்டு அவருடைய மகனை கூப்பிடுவார். தனக்கோடியும் அங்கேருந்து ஓடி அப்பா கூட ஏறி வீட்டிற்கு போயிடுவார். இதுதான் வழக்கம். அன்றும் அப்படி தான். ரொம்ப நேரமாக அவங்க அப்பா
மோட்ரு ஹார்ன் அடித்து தனுக்கோடியை கூப்பிடுறாரா. தனுக்கோடியை காணும். எங்கடா பையனை காணுமேன்னு சொல்லி மோட்டர்லேருந்து இறங்கி அவரும் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே போய் பார்த்துருக்காரு. கொட்டகைக்கு முன்னும் பின்னும் பார்த்துருக்காரு. காணும். ஒரு சத்தமும் இல்லை. இருட்ட தொடங்கிருச்சு. அவருக்குள்ளே ஒரு அச்சம். எங்கடா பிள்ளையை காணுமே, ஏதாவது நடந்திருக்குமா, எங்கேயாவது விழுந்திருப்பானா, இப்படி ஒரு அச்சம் மனசுக்குள்ளே. உள்ளுக்கு நேராக நடந்து போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் இங்கேருந்து அடுத்த பக்கத்து மேட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அந்த இடத்துக்கெலாம் பையன் போக வாய்ப்பு இருக்காது. இந்த பக்கமாகவே 4 பக்கமும் தேடி பார்க்குறாரு. தனுக்கோடியை கூப்பிட்டு பார்க்குறாரு. பையனை காணும். எங்கே போயிருப்பான்? தூரத்தில் வெள்ளையாக என்னமோ படுத்துருக்குறாப்புல தோணுது. கிட்ட போகிறாரு. போக போக அவருக்கு அச்சம் வந்துடுது. சட்டுன்னு இவ்வளோ தூரம் பையன் வந்திருக்க வாய்ப்பில்லை, வீட்டுக்கு போவோமேன்னு சொல்லிட்டு திரும்ப மோட்டர் எடுத்துகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. போய் அவங்க மனைவி கிட்ட கேட்குறாரு. அவன் இன்னும் வரலையேன்னு சொல்கிறாங்க. பயம் எடுத்துருச்சு. திரும்ப உடையெல்லாம் மாற்றி மோட்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வாழைத்தோப்புக்குள்ளே வராரு. வந்து 4 பக்கமும் தேடி பார்க்குறாரு. அவர் வெள்ளையாக ஒன்று படுத்திருந்தாப்புல பார்த்துட்டு அதை பார்க்காமலேயே திரும்ப வந்துடுவார் இல்லையா, அது வரைக்கும் போகிறாரு. என்னதான் இருக்கோன்னு கிட்ட போய் பார்க்குறாரு. அங்கே ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, தேவராஜன் மாமா. ஐயோ, செத்து கிடக்கிறாரே! பயம், படபடப்பு, பதற்றம். உடனே எடுக்கிறாரு ஓட்டம். அங்கேருந்து நேராக ஓடுறாரு வீட்டுக்கு. ஐயையோ போச்சே, நம்ம பிள்ளையை யாரோ கொன்னுட்டாங்களே. பயத்தில் நேராக வீட்டுக்கு வராரு. அங்கே உடலில் சேற்றோட தனக்கோடி அம்மா முன்னுக்கு நின்றுக்கிட்டு இருக்கான். பையன் எதையோ பார்த்து பயந்துட்டான் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்ல வராங்க பார்வதி, தனக்கோடியோட அம்மா. அடியே, தேவராஜனை யாரோ கொன்னுட்டாங்க. துரியான் தோப்புக்குள்ளார ஒரு சீனனை கொன்னாங்களே, அவனுங்க தான் போல இருக்கு. தேவராஜனையும் கொன்னுட்டானுங்க. தனக்கோடியோட அம்மா உடனே அப்பாவுடைய வாயை பொத்திட்டாங்க. பேசாதீங்க, முதல்ல தனக்கோடியை போய் குளி அப்படின்னு பாத்ரூம்குள்ளே அனுப்பிட்டாங்க. ஷாலினி, தனக்கோடியோட தங்கை, அண்ணா, தேவராஜன் மாமாவை யாரோ கொன்னுட்டாங்களாம் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கிற அஸ்கார் மேன் கொன்னுட்டாங்க அப்படின்னு அவர் எதையோ சொல்ல வரும்போது உடனே அம்மா உள்ளுக்கு வராங்க. இனி அந்த வாழைத்தோப்பு பக்கம் போய் பாரு, உனக்கு இருக்குது அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தனக்கோடியோட தங்கை மீண்டும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, வாழைத்தோப்புக்குள்ளே என்ன நடந்துச்சு? இப்போது தனக்கோடி தங்கைக்கிட்ட வாழைத்தோப்பில் உள்ள அஸ்கார் மேன் வெளியே வந்தாங்க, சுட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்படி ஏதேதோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க தங்கைக்கு என்ன ஒரு ஆர்வம், வாழைத்தோப்புக்குள்ளே ஏதோ பேய் வந்துருச்சா, தேவராஜன் மாமாவை அடித்து கொண்டுருச்சா, இப்படி எதையாவது சொல்லுவாரோ அப்படின்னு அண்ணா கிட்ட கதையை கேட்குறாங்க. அவர் என்னடானா வேறு மாதிரி கதையை சொல்ல போகிறாரு. இதுக்கு இடையில் அப்பா வேற வந்து திட்டிட்டு போயிட்டாரா. அதுக்கு மேலே தங்கையால் எந்த கதையும் கேட்க முடியல. தூரத்தில் வாழைத்தோப்புகள் அசைவது போல தனக்கோடி உணர்ந்தான். தேவா மாமா அடிக்கடி என்ன வாழைத்தோப்பு கொட்டகைக்கு பாட்டு பாட கூட்டிகிட்டு போவார் தெரியுமா? எதையோ சொல்ல வந்து அமைதியானான். இதோட இந்த கதையை முடிக்கிறாரு. நம்முடைய வகுப்பறையில் பயில்கின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் பலதரப்பட்ட சூழல்களிலிருந்து பள்ளிக்கு வருகின்றனர். அவர்களுக்கு ஏற்றவாறு கற்றல் கற்பித்தல் பலதரப்பட்டு நடத்தப்பட்டும் வருகின்றது. மாணவர்கள் எப்பேற்பட்ட சூழலிலிருந்து வருகின்றனர், அவர்களுக்கு எம்மாதிரியான உதவிகள் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு ஆசிரியரும் உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும், நல்லதொரு துணையாக இருந்து அவர்களை மேன்மையடைய செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.